ஹலோ, வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட சேனல் வந்து ஒரு நியூ சேனல் தான். நான் ஓப்பன் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆகுது. ஸோ இந்த 1 monthல பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 11 வீடியோஸ்லேயுமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. ஸோ வந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என் வீடியோஸை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஒரு தேங்க். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அவங்களோட பேர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ரித்திகா. ஆக்சுவலி தேங்க்யூ மேம், இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் அப்லோட் மோர் வீடியோஸ் மேம்னு போட்டுருந்தாங்க. ஆக்சுவலி இது படித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இன்னும் நிறைய வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய தேங்க் வந்து ரித்திகாக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரித்திகாக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் லிங்கிங் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் ப்ரோ மாதிரி பேசணும்னா 12 லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த 12 இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த 12 லிங்கிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் ஃப்ளோவாக ஸ்மார்ட்டாக பேசணும்னாக்கா வந்து இங்கிலீஷில் வந்து இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணி பேசும்போதே ஒட்டுவாக உங்களுடைய இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூவண்ட்டாக பேசுகிற மாதிரி விளங்கும். ஸோ வாங்க கற்றுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவெவர்னா எனினும். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு பை அ கார், ஹவெவர் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மணி. அப்படின்னா நான் கார் வாங்கணும், எனினும் என்கிட்ட போதுமான பணம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து உடையும். 2 சென்டென்ஸுக்கு நடுவில் வர லிங்கிங் வேர்ட், ஜாயின் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த லிங்கிங் வேர்ட். ஸோ நான் கார் வாங்கணும், எனினும் என்கிட்ட போதுமான பணம் இல்லை. ஐ வாண்ட் டு பை அ கார் ஒரு சென்டென்ஸ், ஹவெவர் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மணி. ஸோ ஹவெவர் வந்து லிங்கிங் வேர்ட், எனினும் எனக்கிட்ட பணம் இல்லை. ஸோ இரண்டாவது பார்ப்போம். ஷீ ஸ்டடிட் வெல், however she failed the exam. She studied well, however she failed the exam. அவள் நல்லா படித்தா, எனினும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா. ஸோ லிங்கிங் வேர்ட் பார்த்தீங்க எப்படி வருதுன்னு பார்த்தீங்க. அவள் நல்லா படித்தான்றது ஒரு சென்டென்ஸ், அவள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்றது இன்னொரு சென்டென்ஸ். ஸோ இரண்டுக்கும் நடுவில் அவள் நல்லா படித்தா, எனினும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு சென்டென்ஸ் நாங்கள் சொல்லுவோம், இருந்தாலும் அது நடக்கல, நான் முயற்சி பண்ணினேன் இருந்தாலும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, எனினும். ஸோ அதுதான் ஹவெவர். ஓகே, செகண்ட் ஒன் மோரோவர். மோரோவர்னா மேலும். த ஹோட்டல் இஸ் கிளீன், மோரோவர் த ஃபுட் இஸ் எக்ஸலண்ட். ஹோட்டல் சுத்தமாக இருக்குது, மேலும் சாப்பாடும் அருமையாக இருக்குது. ஸோ த ஹோட்டல் இஸ் கிளீன், மோரோவர் த ஃபுட் இஸ் எக்ஸலண்ட். செகண்ட் பார்க்கலாம். ஹீ இஸ் குட் டீச்சர், மோரோவர் ஹீ இஸ் வெரி கைண்ட் டு ஸ்டூடெண்ட். அவர் நல்ல ஆசிரியர், மேலும் மாணவர்களிடம் ரொம்ப அன்பாக இருப்பார். He is good teacher, moreover மேலும் he is very kind to student. மாணவர்களிடம் ரொம்ப அன்பாக இருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேலும்ன்ற வேர்ட் தான் இந்த moreover. ஓகே, தேர்ட் ஒன் therefore. Thereforeனா ஆகையால். I was tired, therefore I went to bed early. நான் களைப்பாக இருந்தேன், ஆகையால் சீக்கிரம் தூங்கிட்டேன். I was tired, therefore ஆகையால் சீக்கிரம் தூங்கிட்டேன். I went to bed early. ஸோ நான் களைப்பாக இருந்தேன், ஆகையால் சீக்கிரம் தூங்கிட்டேன். செகண்ட் ஒன், he didn't study, therefore he got low marks. அவன் படிக்கலை, ஆகையால் குறைந்த மதிப்பெண் வாங்கினான். He didn't study, therefore he got low marks. ஓகே, ஆகையால் இப்போ therefore வந்து ஆகையால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்த் ஒன் furthermore, மேலும். furthermore, the project is difficult, furthermore we have no time. ப்ரொஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, மேலும் நமக்கு நேரமும் இல்லை. The project is difficult, furthermore we have no time. மேலும் நமக்கு நேரமும் இல்லை. Second one, this phone is cheap, furthermore its battery lasts 2 days. இந்த ஃபோன் விலை குறைவு, மேலும் பேட்டரி 2 நாள் வரும். This phone is cheap, furthermore its battery lasts 2 days. இந்த ஃபோன் விலை குறைவு, மேலும் பேட்டரி 2 நாள் வரும். Fifth one, meanwhile. இதற்கிடையில். My mom was making tea, meanwhile I was doing homework. அம்மா டீ போட்டுட்டு இருந்தாங்க, இதற்கிடையில் நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன். meanwhile இதற்கிடையில். My mom was making tea, meanwhile I was doing homework.
செகண்ட் ஒன் பார்க்கலாம். The children were playing meanwhile it started to rain. பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இதற்கிடையில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். The children were playing, ஒருத்தரா வந்து இந்த was playing வந்திக்கும். இது children were playing meanwhile it started to rain. ஓகே, meanwhile இதற்கிடையில். இப்போ சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். ஓகே, neverthelessனா இருப்பினும். The task was hard, nevertheless she completed it. வேலை கஷ்டமாக இருந்தது, இருப்பினும் அவள் முடிச்சிட்டா. இருப்பினும் nevertheless. இன்னொன்று பார்க்கலாம். He had no experience, nevertheless he got the job. அவனுக்கு அனுபவம் இல்லை, இருப்பினும் அவனுக்கு வேலை கிடைச்சது. He had no experience, nevertheless he got the job. Okay, next word accordingly. Accordinglyனா அதன்படி. The doctor gave advice accordingly I changed my diet. டாக்டர் அறிவுரை சொன்னார், அதன்படி நான் என் உணவை மாற்றினேன். accordingly அதன்படி. The doctor gave advice accordingly I changed my diet. Second one பார்க்கலாம். The rules were announced accordingly everyone followed. விதிமுறைகள் அறிவிச்சாங்க, அதன்படி எல்லாரும் பின்பற்றினாங்க. The rules were announced accordingly everyone followed. Okay, the eighth one பார்ப்போம். Conversely மாறாக. My sister loves summer, conversely I love winter. என் அக்காவுக்கு கோடை பிடிக்கும், மாறாக எனக்கு குளிர்காலம் பிடிக்கும். Conversely மாறாக. Second one பார்ப்போம். He is very quiet, conversely his brother is talkative. அவன் ரொம்ப அமைதி, மாறாக அவன் தம்பி ரொம்ப பேசுவான். He is very quiet, conversely his brother is talkative. மாறாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை சொல்லும் போது அதுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு இல்லையா, அதுக்கு இந்த conversely வேர்டை யூஸ் பண்ணணும். அண்ட் ninth one, although என்றாலும். although he is rich he is not happy. அவன் பணக்காரனாக இருந்தாலும் சந்தோஷமாக இல்லை. although he is rich he is not happy. Second one, although it was expensive I bought it. விலை அதிகமாக இருந்தாலும் நான் அதை வாங்கினேன். although it was expensive I bought it. although என்றாலும். பத்தாவது பார்க்கலாம். even though இருந்தாலும். even though she was busy she helped me. அவள் பிஸியாக இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. even though she was busy she helped me. Second one பார்க்கலாம். even though it was raining they played football. மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அவங்க ஃபுட்பால் விளையாடினாங்க. even though it was rain they played football. மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அவங்க ஃபுட்பால் விளையாடினாங்க. இருந்தாலும் even though. ஓகே, 11th one பார்க்கலாம். in contrastனா மாறாக. in contrast. ஓகே, சென்டென்ஸ் பார்க்கலாம். my dad likes coffee in contrast my mom like tea. அப்பாவுக்கு காஃபி பிடிக்கும், அம்மாவுக்கு டீ பிடிக்கும். in contrast மாறாக. my dad like coffee in contrast my mom like tea. Second one பார்க்கலாம். city life is fast in contrast village life is calm. city life is fast in contrast மாறாக village life is calm. நகர வாழ்க்கை வேகம், மாறாக கிராம வாழ்க்கை அமைதி. மாறாக. ஓகே, 12th one, லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன், due to காரணமாக. The flight was delayed due to fog. பனி காரணமாக ஃப்ளைட் தாமதமானது. due to காரணமாக. School is closed today due to heavy rain. காரணமாக, மழையின் காரணமாக. கனமழை காரணமாக இன்று பள்ளி விடுமுறை. due to. பொதுவாக இந்த டியூ டு வந்து நியூஸில் ஒரு விஷயங்களை வந்து ஃபார்மலாக சொல்லும் போதெல்லாம் இந்த டியூ டு வேர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நியூஸில் தான் அதிகம் இந்த வானிலை காரணமாக அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டியூ டு காரணமாக. த ஃப்ளைட் வாஸ் டிலே டியூ டு ஃபாக். பனி காரணமாக ஃப்ளைட் தாமதமானது. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் 12 லிங்கிங் வேர்ட்ஸையும் சூப்பராக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேர்ட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவை நான் அதே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக கற்றுக்கலாம். பாய் பாய்.